காலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நான் கடந்து போவோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. மகா இரக்கமும் சிநேகமும் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேரமும் உம்முடைய சன்னிதானத்தில் மகிழ்ந்து கழிகூற உம்மை ஆராதிக்க ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாய் நாங்கள் வந்திருக்கிறப்பா, எங்களோடு நீர் பேசும். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுடைய ஜீவிதத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அடியேனை முற்றிலும் மறைத்து கொள்ளும். உம்மை மாத்திரம் உயர்த்த உதவி செய்யும். வசனத்தின் வாசல்களை திறந்து தாரும். ஒவ்வொரு இருதயங்களும் உடைய வசனத்திற்கு ஆண்டவரே திறந்ததாய் காணப்படும். வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கவும் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். வலைதளத்தில் எங்களோடு இணைந்திருக்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம். இதற்கு பின்பு இவர்களை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். மீட்பர் நாமத்தில் வேண்டிய ஒரு நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய முக்கியமான குணலட்சணங்கள் என்ன என்பதைத்தான் இந்த நாட்களில் நாம் சிந்திக்க என் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள் பல காரியங்களுக்காய். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவரை பின்பற்றி போன ஏராளமான ஜனக்கூட்டம். அவர் எங்கெல்லாம் காணப்பட்டாரோ அங்கெல்லாம் ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தது. கடற்கரையிலே அவர் பிரசங்கம் பண்ணும்போது திரளான ஜனக்கூட்டம் அவரை நெருக்கி காணப்பட்டது. அவர் படவிலேறி சற்று அப்புறம் தள்ளி அவர்களுக்கு பிரசங்கத்தை நிறைவேற்றுகிறவராயிருந்தார். மலையிலேயும் ஏராளமான ஜனங்கள் அவரிடத்தில் வசனத்தை கேட்க கூடி வந்தார்கள். வனாந்திரத்திலேயும் அப்படியே ஜனங்கள் கூடி வந்ததை நான் வாசிக்கிறோம். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டும் திரளான ஜனங்கள் அந்த வீட்டை சுற்றிலும் காணப்பட்டு அவரால் செய்த அடையாளங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நான் ஒன்று சொல்லுகிறேன், அவ்விதமாய் கூடின கூட்டம் பல தரப்பட்டது என்று சொல்லி பல வகைப்பட்டது என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது கூட்டம் அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் அவரிடத்தில் கூடி வருகிறவர்களாய் காணப்பட்டார்கள். இரண்டாவது ஒரு கூட்டம் உண்டு. அவர் இவைகளெல்லாம் முடித்த பிறகு ஆகாரம் தருவார் என்று சொல்லி ஆகாரத்திற்காய் கடந்து போன ஒரு கூட்டம் உண்டு. மூன்றாவது ஒரு கூட்டம் தாங்கள் வியாதியோடு வந்து தங்களுக்கு இயேசு சுகம் தருவார் என்று ஆவலோடு கூட காத்திருந்த மற்றொரு கூட்டம். நாலாவது ஒரு கூட்டம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை கை கொண்டு அவருடைய சீஷர்களாய் மாற்றப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம். அருமையானே, இந்த நாளிலே நாம் எவ்விதமான கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினாலே அவர் நிரப்பப்பட்ட பின்பு
அவர் முதலாவது தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அப்பொழுது படவிலே இருந்து இறங்கி தங்கள் வலைகளை அலசி கொண்டிருந்த பேதுருவையும் அந்திரேயாவும் பார்த்து, என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படவுகளையும் வலைகளையும் விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட்டார். அதற்கு அப்புறம் கடந்து போன போது செபதேயுவின் குமாரராகிய யோவானும் யாக்கோவும் தங்கள் தகப்பனோடு சேர்ந்து அவர்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார். அவர்களையும் அவர் கூப்பிட்டார். அவர்களும் அவரை பின்பற்றி கடந்து போகிறாய் காணப்பட்டார். இயேசுவை பின்பற்றுதல் மிக மிக அவசியமான ஒரு காரியம். ஏன் பின்பற்ற வேண்டும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஊழியம் செய்தல், ஊழியம் என்று சொல்லும்போது ஆராதிப்பது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்வது, இதெல்லாம் ஊழியமாய் காணப்படுகிறது. நல்ல கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது முதல் சில பட்டணங்களில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். பட்டணங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கம் பண்ணினார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளை நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும் யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் பாருங்க. கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு என்ன செய்தவர்கள்? ஊழியம் செய்தவர்கள். ஊழியம் என்றால் நாம் நினைக்கிறது போல முழு வேதாகமத்தையும் தூக்கி பிடித்து ஏதோ ஒரு மைக் செட் கிடைத்தால் அதில் பிரசங்கம் பண்ணுகிறது மட்டுமல்ல. மறைவான ஊழியத்தை செய்வதும் ஊழியம்தான். ஒரு ஊழியத்திற்கு பின்புலமே சபையாருடைய ஜெபம் மிக முக்கியமான ஒரு காரியம். ஊழியத்தினுடைய வளர்ச்சி ஜெபத்திலே தான் காணப்படுகிறது. நாம் எவ்வளவாய் ஜெபிக்கிறோமோ அவ்வளவாய் சபை என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அது ஒரு பெரிய ஊழியம், மறைமுகமான ஒரு ஊழியமாய் காணப்படுகிறது. நேற்று தினத்திலே ஒரு அருமையான தாயாருடைய சாட்சியை கேட்டேன். ஏறக்குறைய 90 வயதுடைய ஒரு அருமையான தாயார். கேரளாவில் வேங்கூர் என்று சொல்லப்பட்ட இடத்துல அவர்கள் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்குள்ளே கடந்த நாட்களில் நித்திரடைந்தார்கள். அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஊழியர்களாய் இந்தியாவில் மட்டுமல்ல பல தேசங்களில் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு சாட்சி, நாங்கள் ஊழியத்திற்கு போவதற்கு முன்பு எங்களுடைய தாயாரிடத்தில் வந்து இன்னிடத்திற்கு ஊழியத்திற்கு போகிறோம், எங்களை ஜெபத்தில் தாங்குங்கள் என்று சொல்லிவிட்டு போவோம். அவர்கள் எப்பொழுதும் நாங்கள் திரும்பி வருவரைக்கும் ஜெபத்திலே உறுதியாய் அவர்கள் காணப்படுவார்கள். இடையிலே அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, மகனே உங்களுக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், கர்த்தருடைய வல்லமையாய் பயன்படுத்துவார் என்று ஊக்கப்படுத்துவர்களாயும் காணப்படுவார்களாம். யோசித்து பாருங்கள், ஒரு ஊழியத்தினுடைய ஆசீர்வாதம் எதிலே அடங்கி இருக்கிறது? ஜெபத்திலே காணப்படுகிறது. நம் சபைக்காய் எவ்வளவாய் ஜெபிக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்திற்கு ஜெபிக்கிறோம். சபைக்காய் நாம் ஜெபிக்கிறோமா? சபையுடைய வளர்ச்சிக்காய் ஜெபிக்கிறோமா? சபையுடைய ஆத்துமாக்களுடைய பெருக்கத்திற்காய் ஜெபிக்கிறோமா? சபையிலே கூடி வருகிற ஜனத்தினுடைய ஆசீர்வாதம் அவருடைய சரீரத்திலேயும் அவருடைய கையின் பிரயாசங்களிலேயும் அவருடைய தொழில் காரியங்களிலேயும் அவருடைய வியாபாரங்களிலே அவருடைய மற்ற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுயித்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோமா? அருமையானே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? ஒவ்வொரு காரியமும் ஜெபத்திலே தான் காணப்படுகிறது.
நம்முடைய ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். ஜெபம் அல்லாதபடிக்கு நம்முடைய சாமர்த்தியத்திலே, நம்முடைய திறமைகளிலே நாம் ஒன்றையும் சாதிக்க முடியாது. ஏன்? கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்ய கூடாது என்று சொன்னாரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். இந்த காலையிலே நான் ஒன்று சொல்கிறேன், ஊழியம் ஆஸ்திகளாலும் செய்யப்பட்டது, ஜெபத்தினாலும் செய்யப்பட்டது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒன்றை நன்றாய் அறிய வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்வது என்பது முதலாவது பின்பற்றுவதிலே காணப்படுகிறது. கர்த்தரை பின்பற்றுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே வசனம் இப்படி சொல்லுகிறது, ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன், ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை என்ன செய்திருப்பான்? அடைந்திருப்பான். அப்ப ஊழியம் செய்கிறவன், அங்க கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, நான் உலகத்திற்கு எப்படி இருக்கிறேன்? ஒளியாயிருக்க. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே என்ன செய்ய மாட்டான்? நடக்க மாட்டான். அவன் வெளிச்சத்தை என்ன செய்வான்? அடைந்திருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நாம் கிறிஸ்துவாகிய வெளிச்சத்திலே தொடர்ந்து பின்பற்றி போக கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அதை குறித்து சொல்லும் போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. ஒரு ஊழியனுடைய வேலை அல்லது ஒரு விசுவாசியுடைய வேலை என்ன? கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை என்ன செய்வது? பின்பற்றுவது. அருமையானே, இங்கே இயேசு சொல்லும் போது சீஷர்களை பார்த்து அவர் இவ்விதமாய் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் தன்னைத்தான் வெறுத்து, சுய வெறுப்பு. அவனிடத்தில் எந்த விதமான மற்ற ஆசாபாசங்கள் காணப்படலாகாது. அருமையானவர்களே, கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு மனுஷன் கர்த்தர் எவ்விதமாய் காணப்பட்டாரோ அவ்விதமாகவே அவனுடைய வாழ்க்கையும் மாற வேண்டியது அவசியம். உலகத்தினுடைய இச்சைகளிலோ இன்பங்களிலோ அல்லது உலகத்தினுடைய ஆசைகளை பற்றி கொண்டிருப்பது அல்ல. உலகமும் அதன் வேஷமும் என்ன செய்யும்? கடந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தின் இச்சை அழிந்து போகும், மாம்ச சிந்தை மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால ஒன்று, நாம் முதலாவது சுய வெறுப்பு. அந்த வெறுப்பு எல்லா காரியத்திலும் காணப்பட வேண்டும். பாவத்தின் இச்சைகளை, பாவத்தின் இன்பங்களை வெறுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தானியேலை குறித்து வசனத்தில் வாசிக்கிறோம். தானியேலும் அவருடைய நண்பர்களும் பாபிலோன் தேசத்தில் சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்டார். அதிலே நேபுகாத்நேச்சார் சிலரை ராஜ அரண்மனையிலே பணிவிடை செய்வதற்காக தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு கல்தேயருடைய பாஷையை கற்றுக் கொடுக்க அவன் தீர்மானித்தார். மாத்திரமல்ல, ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாலே அவர்களுக்கு போஜனம் கொடுக்க அவன் விரும்பினான். ஆனால் ஒன்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தானியேல் அந்த ஆகாரத்தினாலே என்ன செய்யாதபடிக்கு, தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்வானால் உலகத்தினாலே தீட்டுப்படுத்தப்படக்கூடாது. உலகத்தினுடைய காரியத்தினாலே, உலக இன்பத்தினாலே, உலகத்தினுடைய அசுத்தங்களினாலே தன்னை கரைப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது சுய வெறுப்பு. அருமையானே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு தலைவன் ஒருவன் வந்தான். தலைவன் வந்தவன் அவரை பார்த்து கேட்டான், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் சொன்னார்.
கற்பனைகளை என்ன செய், கைக்கொள். அவனோ சொன்னால், நான் என் சிறு வயது முதற்கொண்டு எல்லாவற்றையும் கை கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். இயேசு அவனை பார்த்து விதமாய் சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது அந்த வார்த்தை மிகவும் அழகாய் காணப்படுகிறத நாம் பார்க்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு மிகுந்த பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று அவனை பார்த்து சொன்னார். இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து சொன்னார், கடினமாய் சொல்லவில்லை, அன்பு கூர்ந்து. அருமையானே, அவனோடு பட்சமாய் அவர் பேசுகிறவராய் காணப்பட்டார். ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினாலே அவன் மிகுந்த துக்கம் அடைந்தான். நல்ல கவனிங்க, வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினாலே மிகுந்த, அந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து மிகுந்த துக்கத்தோட போனான் என்று ஒரு இடத்துல இருக்கு. 3 நிருபங்கள் 3 சுவிசேஷ புஸ்தகத்திலேயும் காணப்படுகிறது. மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடினாலே அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவனை பிடித்திருந்தது. அதை விட்டுவிட அவனுக்கு என்ன இல்லை, ஆஸ்தியை விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்னார், அதான். ஆனால் செய்யக்கூட அவனுக்கு என்ன இல்லை, மனது அற்றவனாய் காணப்படுகிறான். ஆனால் அதே சமயத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்க முடியும் ஒரு அருமையான மனுஷனை குறித்து. குள்ளனாகிய மனுஷன், இயேசுவை பார்க்க ஆசை கொண்டவனாய் காணப்பட்டவன். எவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் ஓடி வந்தான். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் மரத்தில் ஏறி உட்கார்ந்து அவரை பார்க்க நினைத்தான். இயேசு அவரிடத்தில் வந்து மரத்தின் அடியிலே நின்று கொண்டு மேலே உயர பார்த்து, சகைவே நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்யணும், தங்க வேண்டும். அவன் பார்க்கத்தான் விரும்பினான். ஆனால் அவரோ சொல்கிறார், நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று. உடனே இறங்கி வந்தவன் அவரை அழைத்து கொண்டு போனான். போகிற வழியிலேயே சொல்லுகிறான், ஐயா, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் அநியாயமாய் யாரிடத்தில் ஆகிலும் வாங்கினது உண்டானால் நான் நாளத்தினையாய் திரும்ப செலுத்துகிறேன். யோசித்து பாருங்க, இயேசு வேறொரு வார்த்தை சொல்லவே இல்லை, அவனாகவே அறிக்கையிடுகிறவனாய் காணப்பட்டான். இயேசுவை சந்தோஷத்தோடு தன் வீட்டில் என்ன செய்தான், ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சுய வெறுப்பு, அநியாயமாய் சம்பாதித்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க அவன் தீர்மானித்த ஒரு தீர்மானம், வெறுப்பு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் வெறுக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. நம்மை நாமே வெறுக்க வேண்டியதாயிருக்கும். நவசனத்தில் வாசிப்போமானால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் மிகவும் பயங்கரமான ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். நீ போஜன பிரியனாயிருந்தால், யாராயிருந்தால், நிறைய தான் வச்சிருக்கு. சாப்பாடு இருக்கு, சிக்கன் பிரியாணி இருக்கு, மட்டன் பிரியாணி இருக்கு, வாத்து பிரியாணி இருக்கு, முயல் கறி பிரியாணி இருக்கு, வான்கோழி பிரியாணி இருக்கு, ஃபிஷ் இருக்குது, சில்லி சிக்கன் இருக்கு,
சில்லி 65 இருக்கு, ஒரு பெரிய பீரோக்குள்ள வச்சுட்டு உருட்டுட்டே இருக்குதே நெருப்புல, அது இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ போஜன பிரியராயிருந்தால் உன் தொண்டையில் என்ன செய். ஒரு ராஜா ஒருவன் இருந்தான் என்று கேள்விப்பட்டேன். உண்மையான சம்பவம். அவன் நிறைய சாப்பிடுவான். சாப்பிட்டு விட்டு ஓடி போய் தன் தொண்டையில கையை விட்டு எல்லாவற்றையும் வாந்தி எடுப்பான். மறுபடியும் வந்து என்ன செய்வான், சாப்பிடுவான். யோசித்து பாருங்க, எவ்வளவு அருவருப்பான ஒரு காரியம். சொல்லுகிறார், வெறுப்பு என்று சொல்கிறதற்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையில் என்ன செய். நமக்கு தேவையானதை எடுத்து புசிக்க வேண்டும். சில பேர் பாருங்க, சிலர் போதர்கள், பெரிய போதர்கள் பெரிதான 5 ஸ்டார் ஹோட்டலில் விருந்துக்கு அழைப்பார்கள். நாங்கள் போயிருக்கிறோம். அதில் சில பேர் சாப்பிடுகிற சாப்பாட்டை, அவர்கள் சாப்பிடுகிற விதத்தை கண்டாலே முகம் எல்லாரும் சுளிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். அதுலேயும் பஃபே சிஸ்டம் என்று ஒன்று இருக்கிறது. பெரிய ஹோட்டல் எல்லாம் பிளேட்டை வீட்டில் அப்படியே தூக்கிட்டு போய் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிடுகிறது. எல்லாத்தையும் போட்டுருவான். எடுத்து போட்டு ஒரு குழப்பு. அவன் வச்சிருக்கிறது ஸ்பூனும் ஒரு ஃபோர்க்கும் நைஃபும் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லை, என் கைவிரலே ஃபோர்க்கா இருக்கு. போட்டு குழப்பி சாப்பிடும்போது இருக்கிற அத்தனை பேர் என்ன செய்வாங்க, முகம் சுளிப்பார்கள். அது மாத்திரம் இல்லை, விலையேற பெற்ற ஆகாரம் அதெல்லாம் ஒவ்வொன்றும். அதை கடைசியில் பார்த்தா அவன் பிளேட்ல நிறைய ஆகாரம் சாப்பிட முடியாம இருக்கும். காரணம் என்ன தெரியுமா, கண்களின் இச்சை. அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும். அதனால்தான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையில உனக்கு எது என்ன சாப்பிட முடியுமோ அதை மட்டும் சாப்பிடு. நல்ல கவனிங்க, நம்முடைய இந்திய தேசத்தில் ஒருவேளை ஆகாரம் இல்லாதபடிக்கு இரவு தூக்கத்திற்கு கடந்து போகிற எத்தனையோ லட்சங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் வயிறார 3 வேளை நமக்கு ஆகாரம் கொடுக்கிறாரே, அந்த ஆகாரத்துக்கு எவ்வளவு நன்றி சொல்லுகிறோம். ஆகாரம் புசிப்பதற்கு முன்பு ஜெபித்து ஆகாரத்தை சாப்பிடுகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆகாரம் இல்லாது இருக்கும் போது இந்த காலை வேளையிலே, இந்த மதிய வேளையிலே, இந்த இரவு வேளையில எனக்கு ஆகாரத்தை என்ன செய்கிறீரே, கொடுக்கிறீரே. எங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். முதலாவது தண்ணீர் தான் கேட்டார். தண்ணீரை கொடுத்தோம். உடனே அவர் கண்ணை மூடிக்கொண்டு, ஆண்டவரே, இந்த தண்ணீரை கொடுத்த இந்த ஊழியக்காரருடைய வீட்டை ஆசீர்வதியும். ஜெபித்து அப்புறம் குடித்தார். அதற்கு பின்பு அவருக்கு ஆகாரம் கொடுத்த போது அவர் அதற்கும் ஜெபித்தார். யோசித்து பாருங்க, அவருடைய பழக்கம் அப்படிப்பட்டதா. இது இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் அந்த பழக்கம் உண்டா? ஒரு நம்முடைய தொண்டையில் சில நேரத்தில் தண்ணியை குடிக்கிறோம், இந்த தொண்டையில் போய் என்ன செய்கிறது, அடைத்து கொள்ளுகிறது. துப்புனாத்தான் உண்டு. அது வீட்டில் உட்காந்துட்டு துப்ப முடியுமா? முடியாது. எப்படியாயிலும் அச்சமச்சன் அப்படி நெளிஞ்சுக்கிட்டு அது போய் மறுபடியும் ஏதாயிலும் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது? யோசித்து பாருங்க. நம் எதை செய்தாலும் ஸ்தோத்திரத்தோடே கூட என்ன செய்யணும், ஆகாரம் புசிக்க வேண்டும், எதையும் செய்ய வேண்டும். இந்த காலையில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, நல்லா கவனிக்கணும், அவன் வேறொருவருடைய சிலுவை அல்ல, அது பாரமான சிலுவை அல்ல, அது லேசான சிலுவை, அது எனக்கு வேண்டும் இல்லை. உனக்கென்று ஒரு சிலுவை ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. உனக்கென்று ஒரு சில பாடுகள், பிரயாசங்கள், நீ இந்த வழியாய்த்தான் என்ன செய்ய வேண்டும், கடந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதை பொறுமையோடு கூட நாம் சகிக்கிறவர்களாய், யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. அருமையானே, நாம் இன்றைக்கு இந்த நல்ல ஒரு ஆலயத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம். இதற்கு பின்னே நமக்கு முன்னே ஓடின எத்தனையோ பரிசுத்தவான்கள். நல்ல யோசிக்கணும். அவர்களை பல வேதனைகளை அனுபவித்து பாடுகள் பட்டு, இங்கிலாந்து தேசத்திலிருந்தோ ஜெர்மன் தேசத்திலிருந்தோ
மற்றும் பல தேசங்களிலே இருந்து இந்தியாவிற்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய் கடந்து வந்தவர்கள். அருமையானே, அவர்கள் எல்லாரும் பட்ட பாடுகள், செல்வத்திலே புரண்டு வளர்ந்தவர்கள் கிறிஸ்துவுக்காய் எல்லாவற்றையும் விட்டு இந்திய தேசத்திலே வந்து ஏழை ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு பிரயாசப்பட்டது. சிவகாசியில ராக்லன் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷன் தன் தொப்பியிலே கூலை வாங்கி கிராமங்களிலே குடித்து சுவிசேஷத்தை அறிவித்தார். எத்தனை பேர் உண்டு? எமி கார்மைக்கேல் அம்மையார் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான தாயார் ஒரு விபத்தில் அகப்பட்டு படுத்த படுக்கையில் எத்தனையோ வருஷங்கள் காணப்பட்டார். ஆனால் அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஏராளமான புஸ்தகங்களை எழுதினார், ஆலயங்களை கட்டினார், பள்ளிக்கூடங்களை கட்டினார், கிறிஸ்துவுக்கென்று தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். அவர்கள் ஒன்றிலேயும் அவர்கள் முறுமுறுக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரும்போது நாம் எவ்வளவாய் முறுமுறுக்கிறோம். நம்முடைய சிலுவை, கர்த்தர் எனக்கு வைத்த ஒரு சிலுவை இதுதான். சிலுவை என்பது ஒரு அவமானம் தான். நமக்கு வருகிற அவமானங்களை பொறுமையோடு சகிக்கிறோமா? வசனத்தில் என்ன வாசிக்கும் போது அவர் அவமானத்தை என்ன செய்யாமல் எண்ணாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் அங்கே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? 2வது வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை அவர் என்ன செய்தார்? அவர் சிலுவையை சகிக்க காரணம் என்ன? அவர் தமக்கு முன் வைத்திருந்த ஒரு சந்தோஷம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் எதை எண்ணவில்லை? அவமானத்தை எண்ணாமல் சிலுவை அவர் சகிக்கிறவராய் காணப்பட்டார். எத்தனையோ பேருக்கு நன்மை செய்த, தொட்டு சுகமாக்கின அவருடைய கரத்தில் ஆணிகள் அடித்தார்கள். கிராமங்களுக்கு கடந்து போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். அவருடைய கால்களிலே ஆணிகள் அடித்தார்கள். முகத்தில் இருக்க தாடி மயிரை பிடித்து இழுத்தார்கள். காரி உமிழ்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். வெறுமனே உமல துப்பவில்லை, காரி உமிழ்ந்தார்கள். கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்க முடியும்? என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் மோசே ஒரு வார்த்தையை இவ்விதமாய் சொல்லுவார். அவனுடைய தகப்பன் அவன் மேல் காரி உமிழ்ந்தது உண்டானால், வசனத்தை சொல்லிருங்க, வசனத்தை சொல்லிருங்கம்மா. 12:14 வாசிங்க. மோசேயை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் என்ன செய்யணும்? யோசித்து பாருங்க. ஒரு காரி உமிழ்ந்ததற்கு, மூஞ்சில துப்பினதற்கு 7 நாள் அவள் என்ன செய்யணும்? வெட்கத்தோடு கூட காணப்படும். இயேசுவின் முகத்தில் அப்படி துப்பினார்கள். அந்த அவமானத்தை அவர் பொறுமையோடு சகிக்க காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அத்தனை பாடுகளை அவர் சகிக்கிறவராய் காணப்பட்டார். சிலுவை ஒரு அவமான சின்னமாய் எண்ணப்பட்டது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? சாபமானார். சாபத்தை எல்லாம் சிலுவையில சகிக்கிறவராய் காணப்பட்டார். இன்னைக்கு நாம் அவருக்காய் சிலுவை சுமக்க ஆயத்தமா? பாடு அனுபவிக்க ஆயத்தமா? அவரோட பாடுபட்டால் ஆளுகையும் செய்வோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஒரு சிறு பாடு வந்தவுடனே கர்த்தரை மறுதலிக்கிற எத்தனை கூட்டங்கள் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். எனக்கு ஆண்டவர் வேண்டாம் என்று அவரை விட்டு விட்டு தூரமாய் விலகி ஓடுகிற ஜனக்கூட்டம். அருமையானே, இயேசு சொல்லும்போது இவ்விதமாய் சொன்னாரே. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கடைசி பகுதிகளிலே விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. 60வது வசனம் முதற்கொண்டு வாசிக்கும் போது அது முதற்கொண்டு அநேகர் என்ன செய்தார்களா?
இவளை கேட்டபோது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறாள் என்று அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? மனுஷகுமாரன் இடத்துக்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? அநேகர் இடரடைந்து போய்விட்டார்கள், நீங்களும் போய்விட என்ன செய்வீர்களோ? மனது உங்களுக்கு மனதுண்டோ? அப்பொழுதுதான் பேதுரு சொல்கிறான், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ? இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, எதையோ ஒன்றை கண்டு ஓடி போகிறது அல்ல. அங்கே அது இருக்கிறது, இது இங்கே இருக்கிறது, அங்கே அதை செய்கிறார்கள், இது நடக்கிறது, இங்கே ஒன்றுமல்ல. இது நன்றாய் கவனிப்போம். அல்ல, ஒன்றை கவனிக்க வேண்டிய காரியம், வசனம் நமக்கு போதிக்கப்படுகிறதா? அந்த வசனம் எப்படிப்பட்ட வசனமாம்? நித்திய ஜீவ வசனங்களாய் காணப்படுகிறது. அது நித்திய ஜீவனை ஜீவனுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அந்த வசனத்தை நாம் கை கொண்டு நடக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. சிலுவையை சகித்து அதற்கு பின்புதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவரை என்ன செய்ய கடவன்? பின்பற்ற கடவன். இன்றைக்கு நாம் பின்பற்ற வேண்டிய நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் வெறுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் வெறுக்க வேண்டிய காரியம் என்னதென்று சில காரியங்களை இந்த காலை வேளையில் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். நேரம் எனக்கு அனுமதிக்குமானால் சில காரியங்களை சொல்வேன், இல்லாவிட்டால் தொடர்ச்சியாய் உங்களோடு கூட சில வாரங்கள் பேச நான் விரும்புகிறேன். வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 97 சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிப்போ கர்த்தருடைய வசனத்தை. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, எதை வெறுத்து விடுங்கள்? தீமையை வெறுத்து விடுங்கள். எல்லாரையும் பார்த்து சொல்லவில்லை கர்த்தருடைய வார்த்தை. யாரை பார்த்துதான் சொல்லுகிறது? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை பார்த்துத்தான். இன்னைக்கு நம்மில எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோம்? கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு மனுஷரிடத்தில் அன்பு கூர்ந்து ஏமாந்து போனவர்கள் ஏராளம் உண்டு. மனுஷனை நேசித்து மனுஷனிடத்தில் அன்பு கூர்ந்து கண்மூடித்தனமாய் அந்த அன்பு இச்சையாய் மாறி இன்றைக்கு பலவிதமான சோதனைக்கு உட்படுத்துகிற காரியங்கள். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை மாத்திரம் நேசிக்கிற ஒரு நேசம் நமக்கு தேவை. கர்த்தாவே உம்மிடத்தில் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறது அல்ல. கர்த்தரில் அன்பு கூறுகிற ஒரு மனுஷன் அவரை பின்பற்றுகிறவனாய் காணப்படுவான். அருமையானே, கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்த ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவன் யோவான் என்று நாம் பார்க்கலாம். அவன் இயேசுவிடத்தில் எப்படி இருந்தானாம்? அன்பாயிருந்தான். அதனுடைய அன்புக்கு அவன் செய்த காரியம், அவனுடைய மார்பிலே என்ன செய்திருந்தவன்? சாய்ந்திருந்தவன். அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய இருதய விருப்பம் எதுவோ அதை செய்ய ஆயத்தமாய் காணப்பட்டவன். அவருடைய இருதயத்தின் சத்தத்தை கேட்க அவளோடு கூட காணப்பட்ட மனுஷன் என்றுதான் அர்த்தம். இன்னைக்கு நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோமே, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னதென்று நாம் அறிந்து செயல்படுகிறோமா? இயேசு சீமோன் பேதுருவை பார்த்து விதமாய் கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். அன்பு கூறுதல் வேறு, நேசிப்பது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. அருமையானே, அன்பு கூறுகிற ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 37வது வசனத்திலிருந்து ஒரு அருமையான ஸ்திரீயை குறித்து வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஸ்திரீ அவன் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகிலே உட்கார்ந்து அழுது கொண்டு பாதங்களை தன் கண்ணீரினால் துடைத்து நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை என்ன செய்தாளா? பூசினாள். அவளை குறித்து இயேசு சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? இவள் என்னிடத்தில் மிகுந்த அன்பு கூர்ந்தாளே. ஏன் இப்படி சொன்னால் தெரியுமா? இயேசு அந்த பரிமள தைலத்தை குறித்து அவரோடு கூட காணப்பட்ட சீஷன் சொல்லுகிறார், இந்த வீண் செலவு எதற்கு? இது விற்று தரித்திரருக்கு என்ன செய்யலாமே? கொடுக்கலாமே. ஆனால் இயேசு அவளை பார்த்து சொன்னார், இவள் என்னிடத்தில் என்ன செய்தாளே? மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஏன் தெரியுமா? இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அவள் செய்த பாவம் எல்லாவற்றுக்கும் பரிகாரமாய் நான் இதை செலுத்தினாலும் கூடாது. தன்னையே தாழ்த்தின எந்த ஸ்திரீயும் தன் தலைமயிரினாலே பாதங்களை துடைக்க அனுமதிக்க மாட்டாள். அவளுடைய தலைமயிர் அவ்வளவு விசேஷம். ஆனால் அவளோ கண்ணீரினாலே அவருடைய பாதங்களை முற்றிலும் நனைத்தாள். தன் தலைமயிரினாலே அதை துடைத்தாள். அடுத்து அவள் செய்த காரியம், அவருடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டே இருந்தாள். பாவம் மன்னிக்கப்பட்டவளாய் கடந்து போனாள். அவருடைய அன்பு கூறுதல் எவ்வளவு சிரேஷ்டமானது. தன்னை மேன்மை எல்லாவற்றையும் அவள் உதாசீனப்படுத்துகிறவளாய் காணப்படும். இதெல்லாம் கிறிஸ்துவின் அன்புக்கு முன்பதாய் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறவளாய் காணப்பட்டார். அவருடைய செய்கையிலே அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறாள். அதைத்தான் இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை என்ன செய்யுங்கள்? வெறுத்து விடுங்கள். ஏன் தீமையை வெறுக்க வேண்டும்? சங்கீதம் 34:16 வாசிக்கிற வேளையில வசனம் விவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34:16 தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சரியாய் வசனத்தை கவனித்து பாருங்கள். வசனம் என்ன சொல்கிறது? தீமை செய்கிறவருடைய பேரை தேவன் பூமியில் இராமல் அற்று போக பண்ண அவருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. தீமை நம்மிடத்தில் உண்டா? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தீமை செய்ய கூடாது என்பதை படித்துக் கொள்ள வேண்டும். தீமை செய்வதற்கு ஏதுவான காரியம் நம்முடைய இருதயத்தில் எழும்பக்கூடாது. ஒரு தீங்கும் மற்றவர்களுக்கு தீமையான ஒரு காரியமும் செய்யாதபடிக்கு நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாய் காக்கப்பட வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறதை சற்று கவனித்து பாருங்கள். ஆமோஸின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஆமோஸ் 5:14 நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே
சேனைகளின் தேவனாய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையே தேடுங்கள். ஏன் தீமையை வெறுத்து நன்மையை தேட வேண்டும்? அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஒருவருக்கு தீங்கு செய்கிற ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்தில் வேண்டாம். சின்ன தீங்கு கூட மனதில கூட நினைக்காத ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அப்பதான் கர்த்தர் கூட இருப்பார். இல்லாவிட்டால் கர்த்தர் என்ன செய்வார்? போய்விடுவாரே. மாத்திரமல்ல, சங்கீதத்தில் வாசித்தோம், தீமை செய்களுடைய பேரை பூமியில் இராமல் என்ன செய்வார்? அற்று போக பண்ணுவாரே. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கிற வேளையில 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். 16வது வசனத்தையும் வாசிங்கம்மா. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளில் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு என்ன செய்யுங்க? அப்படின்னா அவங்களுடைய காரியம் என்ன? தீமை செய்வதே அவருடைய வேலை. வேற வேலையே நன்மை செய்யவே மாட்டார்கள். எப்போதும் தீமை செய்வதே அவருடைய வேலை. ஆயினாத்தான் வசனத்தில் வாசிக்கிறோம், தீமை செய்வதை விட்டு என்ன செய்யுங்க? ஓய்ந்து விடுங்க. அடுத்தது 17வது வசனம், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விதவையும் வழக்கையும் தீமை செய்கிறத விட்டு விடுவோம். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திற்கு வருவோம். நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? நல்ல கவனிங்க. முதலாவது செய்கையில காணப்பட வேண்டும். நான் காணிக்கு அவ்வளவு கொடுத்தேன், தசமபாகம் இவ்வளவு கொடுத்தேன், இதல்ல காரியம். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். 2 துட்டு போட்ட 2 காசு போட்ட அந்த ஏழை விதவையினுடைய இருதயத்தை தான் கர்த்தர் பார்த்தார். அருமையானே, இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுக்கிறோமா? நம்மிடத்தில் வேறு ஏதாகிலும் தீமையான காரியங்கள் உண்டா? தாவீது கர்த்தரை பார்த்து இவ்விதமாய் சொல்கிறார். சங்கீதம் 19 வாசிக்கும் போது, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் எப்படி இருப்பதாக? பிரீதியாயிருப்பதாக. அங்கே ஒரு வார்த்தை விதமாய் இருக்கிறது, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தினுடைய தியானம். தீமை செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. சிலருக்கு தீமை செய்ய வேண்டும் என்றே விரும்புகிறார்கள். நான் 2 உதாரணங்களை சொல்லி இந்த நாளில் என்னுடைய பிரசங்கத்தை முடிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ஆதியாகமம் 31:24. அந்த ராத்திரியிலே தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். யோசித்து பாருங்கள். வெகு தீமை செய்த மனுஷன். யாக்கோபு சொல்லும் போது சொல்கிறார், உன் தகப்பனாகிய லாபான் இதோடு கூட 10 முறை என் சம்பளத்தை என்ன செய்தான்? வஞ்சிக்கிறவனாய் காணப்பட்டார். முதல் வஞ்சனையே
ராகேலை கேட்டான், லேயாளை கொடுத்தான். வஞ்சனை தீமை செய்வது ஆரம்பித்தது. 10 முறை சம்பளத்தை மாற்றினான். ஆகையால் கர்த்தர் அவனோடு பேசினார், யாக்கோபே நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டான். தன் மனைவிமாரை கூப்பிட்டான். அவர்களிடத்தில் சொன்னான், அவர்கள் இனி இங்கே நமக்கு என்ன காரியம், புறப்பட்டு போவோம் என்று புறப்பட்டு வந்தார்கள். 3 நாள் பிரயாணம் பண்ணி வந்து விட்டார்கள். லாபான் தன் ஆடுகளை மயிர்கத்திரிக்கும்படிக்கு போயிருந்தான். அந்நாட்களிலே இந்த காரியத்தை கேள்விப்பட்டவுடனே அவன் யாக்கோபை பின்தொடரும்படிக்கு அவன் தன் கூட்டத்தோடு கூட கடந்து வந்தான். கர்த்தர் ராத்திரியிலே சொப்பனத்தில் லாபானை பார்த்து சொல்கிறார், லாபானே நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அவன் வந்து யாக்கோபோடு அதை சொல்லுகிறான். உனக்கு 29வது வசனம், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன உண்டு, வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் யாக்கோபோட நன்மையே அன்றி தீமை ஒன்றும் என்ன செய்யாதபடிக்கு பேசாதபடிக்கு என்ன செய். அப்ப தீமை பேசுவதிலே வருகிறது. பேசணுமானால் என்ன வரணும்? வாயில பேசணுமானால், வார்த்தை வெளியே வரணுமானால் என்ன நடக்கணும்? வசனம்தான், வேற ஒண்ணும் இல்லை. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இருதயத்துல என்ன இருக்கோ அதான் என்ன செய்யும்? நல்ல கவனிங்க. லாபானுடைய இருதயம் முழுவதும் பொல்லாப்பு தீமை செய்ய வேண்டும் என்றே நினைத்து வந்தான். எப்படி அவனை பிடித்து அடிச்சு எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து விட வேண்டும். தம் பிள்ளைகள் விதவையானாலும் பரவாயில்லை, லாபான் யாக்கோபை க்ளோஸ் பண்ணிடணும், அதுதான் அவனுடைய காரியம். ஆனா கர்த்தர் தீமை செய்ய அவனுக்கு என்ன செய்யல, அனுமதிக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். யாக்கோபே நீ போகிற வழியிலெல்லாம் உன்னை காத்து உன்னோடு கூட இருந்து உன்னை இந்த தேசத்திற்கு நான் என்ன செய்வேன், திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்மேல ஒரு வாக்குத்தத்தம் உண்டு பிரியமானவர்களே. கர்த்தர் நம்மேல ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடிக்கு ஒரு பொல்லாப்பு உனக்கு என்ன செய்யாது, நேரிடாது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 19ஆம் அதிகாரத்தில் தீமை அவனை அணுகாது என்று சொல்லி, காலை வேளையில் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிற காரியம், உன்மேல் ஒரு வாக்குத்தத்தம் உண்டானால் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு இரு. அந்த வாக்குத்தத்தமே உன் வாழ்க்கையில் என்ன செய்யும், நிறைவேறும். தேவன் பொல்லாங்குக்கு உன்னை விட்டு கொடுக்கிறவர் அல்ல, பொல்லாங்குடைய கையில் உன்னை ஒப்புவிக்கிறவர் அல்ல. பொல்லாங்கன் எப்பக்கத்தில் உன்னை நெருக்கினாலும் தேவனுடைய விடுவிக்க போதுமானவர். தானியேலுக்கு விரோதமாய் கையெழுத்து எழுதப்பட்டது. ஆனால் தீமை செய்ய கர்த்தரின் அவனை என்ன செய்யல, அனுமதிக்கவில்லையே. அருமையானவர்களே, ஒரு ஆகாஸ்வேரு ராஜாவுடைய அரண்மனையின் முற்றத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அருமையான மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் ஒரு பெரிய தூக்கு மரத்தை, 50 முழ உயரமான தூக்கு மரத்தை செய்துவிட்டு ராஜாவாகி ஆகாஸ்வேரு அதிகாலை வேளையில் இருட்டோட சந்திக்கும்படிக்கு வருகிறார். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் என்று சொல்லி. காரணம் என்ன தெரியுமா? ஆகாஸ்வேரு ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவனுள்ளவராய் காணப்படுகிறார். ஆகானுடைய சதி திட்டங்கள் எல்லாம் வாய்க்காதபடிக்கு கர்த்தரை மாற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே,
தானியேலுக்கு விரோதமான கையெழுத்தை குலைத்து போட்ட கர்த்தர் ஆமான் செய்த தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போடும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்கிறவராய் காணப்பட்டார். அப்படியானால் உங்களையும் என்னையும் விட்டு விடுவாரா? தீமை செய்ய தேவன் ஒருவரையும் உங்களுக்கு விரோதமாய் அனுமதிக்க மாட்டார். அருமையான அப்போஸ்தலனாகிய பவுலடியார் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தார். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பலன் அளிப்பாராக. வெகு தீமை செய்தான். மொட்டை கடிதாசி எழுதினானோ எதெல்லாம் செய்தானோ அத்தனை காரியமும் செய்தான். கண்ணனாகிய அலெக்சாந்தர். கண்ணன்னா என்னது? குழல் ஊதுற கண்ணன் நினைச்சிங்களா? அந்த கண்ணன் இல்லை. மலையாளத்தில் வாசிச்சா செப்பு பணிக்காரனாகிய அலெக்சாண்டர் எழுதப்பட்டது. பாத்திரம் செய்கிறவை, செம்பு பாத்திரத்தை செய்கிறவை. அதைத்தான் அங்கே கண்ணனாகி அலெக்சாந்தர் என்று எழுதப்பட்டிருக்கு. என்னால் இந்த காலை வழியில் ஒன்று சொல்லுகிறேன், தீமை செய்ய யார் எழும்பினாலும் தேவனுடைய பிள்ளைகளை தொட ஒரு நாளும் அனுமதி இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார். இரண்டாவது ஒரு உதாரணத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிப்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக என்ன செய்தார்? முடிய பண்ணினார். யோசேப்புக்கு தன் சொந்த சகோதரர் செய்த தீமையான காரியம். அவர்கள் என்ன செய்தார்கள்? தூரத்திலேயே அவனை பார்த்தார்கள். இதோ சொப்பனக்காரன் என்ன செய்கிறான்? வருகிறான். நாம் அவனை இன்றைக்கு கொன்று போட்டால் அவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் ரூபனோ அவனை பார்த்து சொன்ன, அவர்களை பார்த்து சொன்னான், அவனை கொலை செய்கிறதுனால நமக்கு லாபம் இல்லை, அவருடைய ரத்தப்படி நம்மேல் சுமருமே, அவனை இந்த குழியிலே போட்டு விடுவோம். ஏன்னு சொன்னால் அவன் நினைத்த காரியம். கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களை எல்லாம் துரத்தி விட்டு மூத்த மகன் ஆயிருக்கிறபடினால எல்லாரையும் அப்புறம் கடந்து போக விட்டு அவனை எப்படி ஆயிடும் தூக்கி விட்டு வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்று யோசித்தான். ஆனால் அதற்குள்ளே யூதா ஒரு ஆலோசனை சொன்னான். இவனுடைய ரத்தத்தினால நமக்கு என்ன லாபம்? இவனை தூக்கி விட்டு மீதியான தேசத்து வியாபாரிகள் எகிப்திற்கு போகிறார்களே, அவரிடத்தில் என்ன செய்வோம்? வெற்று போடுவோம். கர்த்தர் யூதாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். ரூபனுடைய இருதயத்தில் ஒரு நல்ல ஆலோசனை பிறந்தது. மற்றவர்கள் எல்லாரும் தீமை செய்ய நினைத்தார்கள். கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ரூபன் வந்து பார்க்கிறான், வெறுங்குழி, அதில் சகோதரன் இல்லை. ஐயோ, என் சகோதரன் இல்லையே என்று கதறுகிறார். யோசித்து பார்ப்போம். இவர்கள் எல்லாம் தீமை செய்ய நினைத்தார்கள். இப்ப யோசேப்பு எகிப்து தேசம் முழுமையும் ஆளுகை செய்கிற 2வது அதிபதியாய் காணப்படுகிறார். தேசம் எங்கும் இருக்கிற எல்லாரும் தானியம் கொள்ளும்படிக்கு அவரிடத்தில் வந்திருக்கிறார். கானானிலே இருந்தோம், மற்ற தேசங்களிலே இருந்தோம், எகிப்திற்கு தானியம் கொள்ளும்படிக்கு வந்திருக்கிறார்கள். தானியம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. வசனத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபிடத்தில் சொல்லுகிறான், அருமையான யோசேப்பு, ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன செய்திருக்கிறார்? அனுப்பினார் என்று சொல்லுகிறார். 45ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஆதியாகமத்தில் 45ஆம் அதிகாரம் வலது பக்கத்தில் 9வது வசனம் 8வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி நீங்கள் விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம்,
அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன செய்தார்? அனுப்பினார். வசனத்துல சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லும்போது சொல்கிறார், 105ஆம் சங்கீதத்துல, யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவனுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக என்ன செய்தான்? கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். பிரியமானவர்களே, நம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் தான் தெரியும். இங்கிருந்து அந்த கடைசி வரைக்கும் நம்முடைய பார்வை தெரியும். ஆனால் கர்த்தருடைய பார்வை அது அனாதி வருஷங்களுக்குரியது. அநேக வருஷங்களுக்கு பின் நடக்க போகிற எல்லாவற்றையும் கர்த்தர் செய்திருந்தார், அறிந்து திட்டம் தீட்டி வைத்திருந்தார். 17வது வயதிலே யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டார். 30வது வயதிலே கர்த்தர் அவனை உயர்த்துகிறவராய் காணப்பட்டார். தேசத்தின் அதிபதியாய் இருந்த போது வசனத்தில் வாசிக்கிறோம், 5 வருஷம் நல்ல விளைச்சல் இருந்தது, எல்லாவற்றையும் வாங்கினார். அதற்கு பிறகு பஞ்சமான வருஷங்கள் கடந்து வந்தது. 7 வருஷம் பஞ்சம் என்று பார்க்கிறோம். 7 வருஷம் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தார். 7 வருஷம் பஞ்சமான வருஷங்கள் வந்தது. அதுல 2 வருஷங்கள் கடந்து போன பிற்பாடுதான் கானானிலிருந்து வந்தார்கள். யோசித்து பாருங்க, எப்பொழுது சம்பவிக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் முன் தீர்மானித்து இவர்கள் எல்லாரையும் ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் யோசேப்பை எகிப்திற்கு எப்படி அனுப்பினார்? தேவ திட்டமும் மேல் காணப்பட்டது. என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, உங்கள் மேல் ஒரு தேவ திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மறந்துவிட வேண்டாம். உங்களை குறித்த ஒரு தேவன் எழுதி வைத்திருக்கிற தீர்மானம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது இன்னது ஆக வேண்டும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை இன்ன நிலைமையில வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார்? தீர்மானித்திருக்கிறார். அந்த திட்டம் தான் நிறைவேறும். உங்களுடைய யோசனை அல்ல, உங்களுடைய விருப்பம் அல்ல. ஆகினத்தான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிறோம், வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்த நினைவு. பிரியமானவர்களே, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களை குறித்த நினைவு கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? உயர்ந்த நினைவுகள். அந்த நினைவை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 15:11. உன்னில் மீதியா இருப்பவர்கள் இல்லம்மா, இந்த வசனம் இல்லையே. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எடுத்தது சரிதான். 15 29:11 மன்னிக்கணும், 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாயிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற நினைவு சமாதானத்தின் நினைவுகள், தீமைக்கு ஏதுவான நினைவுகள். உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் தீமையை வெறுத்து விடுங்கள். அடுத்து என்ன செய்யணுமாம்? அதே வசனம் சொல்லுகிறது 97ஆம் சங்கீத 10வது வசனத்தில், தேவனில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவருடைய என்ன செய்கிறார்? நம்முடைய ஆத்துமாவை காக்கிறவர் அவர்தான்.
சங்கீதம் 121 வாசிக்கிறோமே, அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர்தான் காக்கிறவர். துன்மார்க்கருடைய கைக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், ஒப்பு கொடுக்கவே மாட்டார். தீமையை வெறுத்து நன்மையை சிநேகிப்போம், நன்மையை படிப்போம், நன்மையின் வழியிலே நடப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. மகா இரக்கமும் சிநேகர் இந்த பரலோகத்தின் நல்ல தந்தையே, இந்த நல்ல காலை வேளைக்கு ஆய்த்தமை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர். நாங்கள் வெறுக்க வேண்டியவளை வெறுத்து, தள்ள வேண்டியவளை தள்ளி, உமக்காக சாட்சியாய் ஜீவிப்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து எங்களுக்கு ஆலோசனை சொன்னி. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தமது பரிசுத்த வான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கருக்கு விலக்கி காப்பார் என்று நாங்கள் வசனத்தில் வாசித்தோமே. இன்றைக்கு எங்களை காக்கிற ஒரு கர்த்தர் ஒருவர் உண்டு. அவரை மேல் மாத்திரம் நாங்கள் சாய்ந்து எங்களிடத்தில் யாதொரு தீமைக்கும் நாங்கள் இடம் கூடாதபடிக்கு நாங்கள் தாவி தீமைக்கு விலகி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய். உடைய கிருபை எங்களோடு தங்கியிருக்கட்டும். ஆசீர்வதியும், நன்மைகளினால் நிரப்பும். உடைய ராஜ்யத்தை எங்களை தகுதிப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்ட ஒரு நல்ல பிதாவே, ஆமென்.